நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசுகிறேன்னே தெரியலங்க. நம்பி பேசிட்டேன். ஏமா தெரியலமா ஷோத்தமா ஹெபாச்சோமா எங்கம்மா ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்கள். சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்சா இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணாரு எப்படிங்க கேக்குறீங்க? நான் எந்த கட்சிக்காரரும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமா கிடையாது. ரெண்டு 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளோ டைமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சுது நம்ம கதை. அதனால் தம்ப்லைனில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போடு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்கள் ரசிகர்களுக்கு எல்லாரும் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசுகிறேன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏமா தெரியலமா ஷோத்தமா ஹெபாச்சோமா எங்கம்மா ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்கள். நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போகிறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்டில் நம்ம ஹம்மழைச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேசுங்க. எமஹம் அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் உங்களுக்கு கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி நான் ஒரு வழியாகி சார் வேறு யாருன்னா டப்பிங் தான் அவங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சார், வெளியே போய்ட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போய்ட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதில் நல்ல எமோஷ்னலாக எங்கே பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்கில் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனால் புதுசாக ஒன்று நீ பண்ணுறேன்னு சொன்னால் டப்பிங்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே பண்ணுறது முக்கியமே இல்லை. டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நம்ம நடராஜனும் அதை விட சூப்பர். அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. தேங்காய் சீனிவாசன் சார் பாணி எப்போதான் சும்மா ஹீரா ஐந்து அப்படின்னு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. அதில் அவர் டப்பிங் பண்ணிட்டார். நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க, அது என்னன்னே புரியல. ஆனால் அதில் பேசும்போது எனக்கே ஒரு நாராசமாக இருந்தது சில வசனங்கள்லாம். இல்லைங்க, அது வேறு மொழின்றதால அந்த தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில் பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம். இங்கே சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்கே தைரியமாக பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வரத்துக்கு ஒரு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாரிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்சா இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்மக்கிட்டே வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணால் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விஷுவலாக வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறதில்ல. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளோ கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்பில் நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவித்த விஷயம். நீங்கள் யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா
ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப் கேட்டு உக்காந்துருக்கேன். நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக. ஏன்டா பரதேசியே, நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னால் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, வெளியே அதை சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால் எந்த நடிகரும் உதவி செய்யலைன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறதில்ல. அதனால் நீங்கள் கேட்குற கேள்விகள் தவறான கேள்விகள். இது எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமாக கிடையாது. அதனால் இவர் இந்த நடிகருக்காக சம்மந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவாக பேசினார், சத்தியமாக கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன். எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்ணுறாதீங்க, தயவு செஞ்சு. நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த படத்தில் நட்டு சார் இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சு தான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், ஓய் அது போதும், ஓகே ரைட் போகலாம். நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால் அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவ் ஆகிறதுல நல்ல படமும் கிடைக்கும்.